மிதுன ராசிக்காரர்களுக்கு வீட்ல சுபகாரியங்கள் கண்டிப்பான முறையில் நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். திருமணம் மட்டும் இல்ல, திருமணமானவங்களுக்கு வீடு, மனை வாங்குற யோகம், வண்டி வாகன யோகம், குடும்பத்தில தேவையான குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள செய்றதுக்கான பொருளாதார ஆதாயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து குரு வந்து குடுக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சிலருக்கு தொழில் சார்ந்த பங்குதாரர்கள் மூலியமாவும் நல்ல ஆதாயங்களும் கிடைக்கும் அப்படின்றத சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா பாக்கியஸ்தானத்துக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில அ சனி பகவானும், ராகுவும் இருக்காங்க. அதாவது வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி சனியும், ராகுவும் கும்ப ராசியில இருந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த 2 அசுப கிரகங்களும் ஆக்சுவலா மிதுன ராசிக்கு சனி மற்றும் ராகு யோக கிரகங்கள் தான். அதாவது நட்பு கிரகங்கள் தான். பகை கிரகமா இருந்தா அதாவது அசுப கிரகங்களா இருந்தா கூட அவங்க நட்பு உங்களுக்கு நட்பானவர்கள் தான். இந்த சனி, ராகு 2 பேத்துக்குமே வந்து குருவுடைய பார்வை கிடைக்கும்போது, அவங்க இன்னும் வந்து ஒரு அந்த சனி, குரு 2மே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு பலம் பெற்று உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்கள, யோக பலன்கள, பாக்கியங்கள அள்ளி வழங்கக்கூடிய ஒரு நிலைய வந்து குரு பகவான் குடுக்க போறாரு. ஆக மொத்தம் குரு இந்த வக்ர நிலையில இருக்கக்கூடிய இந்த 119 நாட்களும் உங்க வாழ்க்கையில மிக சிறந்த உன்னதமான காலமா, என்னைக்குமே உங்க மனசுல ஒரு இனிப்பான ஒரு காலமா இது பதியக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான நல்ல நிகழ்ச்சிகள் உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படின்றத நான் வந்து உறுதியா சொல்லிக்கிறேன்.